தமிழக அரசு பேருந்து கழகம் இப்போ தமிழகத்தை காணோம், வெறும் அரசு பேருந்து கழகம் அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னு செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். பஸ்லையும் தமிழக பேரை காணும். காரணம் என்ன? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்ம வள்ளுவர் கழகம் அப்படின்னாலே சூது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் கலைஞரே அதற்கான விளக்கு உரையில கழகத்திற்கு சூதாடும் இடம் தான் குறிப்பிட்டிருக்காரு. ஆக 1000 வருஷத்துக்கு முன்னதாகவே வள்ளுவருக்கு கழகம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருக்காரு. நாம படிக்கல. ஆனா இந்த அரசு பேருந்து கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த ஏடிஎம்கே ஆட்சியில எல்லா துறையுமே குரங்கு கையில மாட்டின பூமாலை மாதிரி இருக்கு, குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகமும் அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இவங்க ஆட்சியில ஏன் தமிழகம் பெயர் நீக்கப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்ல, நம்ம விவரம் தெரிஞ்சு பஸ்ல போகும்போது கட்டபொம்மன், பாண்டியன், சேரன், சோழன், திருவள்ளுவர், இப்படிதான் அம்பேத்கர் அப்படின்ற பேர்ல எல்லாம் பஸ் ஓடிச்சு. இன்னைக்கு ஏதோ காரணங்கள், சாதி பிரச்சனையால அந்த பெயர்கள், நம்ம மன்னர்கள், நம்ம ஆண்ட மன்னர்கள், வரலாற்று மிக்கவர்களுடைய பெயரெல்லாம் நீக்கப்பட்டு தமிழக அரசு பேருந்து கழகம் இருந்தது. இன்னைக்கு தமிழகம் அப்படின்ற பேரை காணும், அரசு பேருந்து மட்டும்தான் இருக்கு. இதற்கு காரணம் என்ன?